கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்குச் சொல்லுங்கள். அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட்டு நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். இந்த வார்த்தை எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அங்கே யூதா தேசத்திற்கு விரோதமாய் ஒரு நியாய தீர்ப்பு சொல்லப்படுகிறது. இந்த அதிகாரம் முழுவதையும் அத காண முடியும். ஆனா இந்த வார்த்தை ஒரு என்கரேஜ்மென்ட்டா, ஒரு ஒரு உறுதிப்பாடாய் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் அங்கே நீதி உள்ளவர்களாய் நடக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஏசாயா 3:10ல நம்ம பார்த்த இந்த வார்த்தை ஒருவேள இது பழைய ஏற்பாட்டுல அந்த யூதா தேசத்துல நீதிமான்களாய் இருந்தவர்களுக்கு, உண்மையாய் அவரை நேசித்த நீதிமான்களாய் இருந்தவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தால் கூட, இன்றைக்கு நாம் புது உடன்படிக்கையின் கீழ் 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுகிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இன்னைக்கு நம்ம தேவனுக்குள்ள நீதியா இருக்கிறோம். அவருக்குள்ள நம்ம விசுவாசத்தினாலே நம்ம நீதிமான்களாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். அப்ப நீதிமான்களாய் இருக்கிற நமக்கு நிச்சயம் நன்மை உண்டாகும் என்று இன்றைக்கு இந்த வார்த்தை சொல்லுது. அப்போ இன்றைக்கு நான் உங்கள பார்த்து இந்த வார்த்தைய சொல்றேன். நீதிமான்களாகிய உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நான் சொல்லுகிறேன். உங்க கிரியைகளின் பலனை நீங்கள் நிச்சயமாய் அனுபவிப்பீர்கள். அப்போ இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிறது தான் நமக்கு தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது நம்ம சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு தேவனை விசுவாசிக்கிற நாம் அவருக்குள் நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியினால நிச்சயமாய் நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். கலாத்தியர் 6:9ல நம்ம பார்க்கிறோம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இப்போ நீதிமான்களா நம்ம விசுவாசத்தினால மாற்றப்பட்டுட்டோம். அப்ப நீதிமான்களா இருக்கிற நம்ம நிச்சயமாய் நன்மை செய்கிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும் என்று வேதம் கற்றுத் தருகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராயும் சுற்றித் திரிந்தார்ன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு இந்த உலகத்துல தேவன் அவருடைய பிள்ளைகளாய் நீதிமான்களாய் நம்ம மாற்றி இருக்கிறார்னா, இன்னைக்கு நிச்சயம் மற்ற ஜனங்களுக்கு நம்ம நன்மை செய்யும்போது ஏற்ற காலத்துல நிச்சயம் நம்ம அந்த நன்மைக்கான காரியங்களை அறுவடை செய்வோம் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்ல. ஒருவேளை இன்னைக்கு நீங்க நினைச்சுக்கலாம், நான் எத்தனையோ நன்மைகளை செய்து கூட அதற்கு பலன் இல்லையேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு ஒரு கெம்பீரமான அறுவடை காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த வார்த்தையின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். ரோமர் 8:28ல நம்ம பார்க்கிறோம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அப்போ இன்றைக்கு நீதிமான்களாய் நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அவருடைய தீர்மானத்தின்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்டு அவரிடத்துல அன்பு கூறுகிற நமக்கு ஒருவேளை இன்றைக்கு சில காரியங்கள் தீமையாய் தெரிந்தால் கூட அதுவும் நிச்சயமாய் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. இப்போ யோசேப்பினுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது, அவன் தன் வாழ்க்கையில எல்லாம் அவன் நீதிமானாய் நடந்ததையும், தேவனுக்கு முன்பாக அவன் உத்தமனாய் நடந்ததையும் பார்க்கிறோம். ஒருவேளை அவனை பொய்யாய் குற்றம் சாட்டுனாங்க, அவனை சிறைச்சாலைக்குள்ள தள்ளினாங்க. ஆனா கூட அவன் தன் நீதியில அவன் எந்த மாற்றத்தையும் காண்பிக்கவே இல்ல. தேவன் மேல அவன் வைத்த நம்பிக்கையிலயும் எந்த அசைவும் இல்லாதபடி அவன் இருந்தான். அதனால தான் ஆதியாகமம் 50:20ல நம்ம பார்க்கிறோம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். அப்போ யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஒருவேளை வந்த தீமைகள் அனைத்தும் நன்மைகளாக அங்க மாற்றப்பட்டத பார்க்கிறோம். அங்க அவனுடைய நீதிக்கு தகுந்த பலன் என்னவா இருந்தது? அங்க ஒரு பெரிய ப்ரமோஷன், அங்க உயர்வு அவனுக்கு கிடைச்சது. ரெஸ்டோரேஷன் இழந்த எல்லாவற்றையும் அவன் திரும்பி பெற்றுக்கொண்டத பார்க்கிறோம். அங்கே தேவனுக்காக அவன் எல்லாவற்றையும் அவன் நீதியாய் இருந்து எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டது நிமித்தம் ஏற்ற காலத்துல அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறுவடையையும் நம்ம அவனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். இதே போல தான் தானியேலுடைய வாழ்க்கையில பார்க்கும்போதும் அவனும் அங்கே நீதிமானாய் உத்தமனாய் இருந்தான். அங்கே ராஜா அவனுக்கு விரோதமாய் ஒரு சட்டம் இயற்றின பொழுதிலும் கூட
அங்கே தேவனுக்கு முன்பாக அவன் உத்தமனாய் நடந்தபடியினால, அங்க நம்ம பார்க்கிறோம், அவன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினால், அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அப்போ அங்க அங்கேயும் என்ன நடக்குது? அந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் ரைட்டியஸ்னஸ், அந்த நீதிமான், நீதிக்கு உண்டான அந்த கனிகளா அவன் வாழ்க்கையில நடந்த காரியங்கள், அங்கே பாதுகாப்பு உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். சிங்கங்கள் அவனை சேதப்படுத்த முடியல. அங்க ராஜாவின் கண்கள்ல தயவு கிடைக்குது. அங்கே தேவனுடைய வல்லமை அங்க தானியேல் நிமித்தமாக அங்கே வெளிப்படுத்தப்படுகிறத பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் அவருக்குள்ள நீங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீங்க. இன்றைக்கு விசுவாசத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற இடத்துல நம்ம இருக்கிறத நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, நிச்சயமாய் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் என்பதுல சந்தேகமே கிடையாது. ஒருவேளை இன்னைக்கு நீங்க குறைவுகள்ல இருக்கலாம். இன்னைக்கு நீங்க ஒருவேளை கஷ்டங்களுக்குள்ள, கவலைகளுக்குள்ள, போராட்டங்களுக்குள்ள இருக்கிறது போல இருக்கலாம். ஆனால் நிச்சயமாய் அனைத்தும் இது நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை அறிந்தீர்களானால், இப்பொழுதே உங்க சந்தோஷத்த அவருக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷத்துல நீங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கும்போது, காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நேரத்திலும் கூட அப்பா உம்முடைய பிள்ளைகளை பார்த்து, ஆண்டவரே, நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நான் சொல்லுகிறேன் அப்பா. எந்த காரியத்திலெல்லாம் எனக்கு ஒரு நன்மை நடக்கணும்னு காத்து கொண்டு இருக்கிறாங்களோ, அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நன்மைகள் உண்டாகிறதை நான் பேசுகிறேன். கர்த்தர் அப்படியே செய்கிறதை ஆண்டவரே விசுவாசித்து நான் நன்றி செலுத்துகிறேன். கேட்கிற ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.